அம்மா பாஸ்கர், அம்மா கொஞ்சம் கண்ணு திறந்து பாருமா. பேசுமா. அம்மா 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 விவரம் தெரிஞ்ச நீயே கண்ணீர் விடலாமா? நீ அழுகிறதுனால அவங்க திரும்ப வரவா போறாங்க? இவங்க திரும்பி வராம போகலாம். ஆனா இதுக்கெல்லாம் காரணமான அந்த நமச்சிவாயத்தை இதே மாதிரி தீல போட்டு கொளுத்தல. என் பேர் பாஸ்கர் இல்ல, பாஸ்கர் இல்ல. பாஸ்கர், என்ன தடுக்காதீங்க சார். இந்த ஏழங்க வயிற்றுல நெருப்ப வச்ச அந்த நமச்சிவாயத்தை நான் சுட்டு பொசுக்கலன்னா எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கம்மின்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. இந்த குடிசையெல்லாம் நெருப்பு வச்சு எரிச்சது நமச்சிவாயந்தாங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? நீங்களாம் இப்படி சாட்சி கேட்டு கேட்டுதான் இன்ஸ்பெக்டர் பல அதிகாரங்க நம்ம நாட்டுல இப்படி சுதந்திரமா நடமாடுறாங்க. தேள் கொட்டுங்கிறதுக்கும் பாம்பு கொத்துங்கிறதுக்கும் சாட்சி தேடக்கூடாது இன்ஸ்பெக்டர். அந்த நமச்சிவாயம் சாதாரண பாம்பு இல்ல, ராஜனாகும். பாஸ்கர், ஆத்திரம் கண்ணை மறைக்குது. நமச்சிவாயத்தை எதிர்க்கணும்னு நீ முடிவெடுத்திருக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரல. அதுக்கு இதுவல்ல நேரம் தான் சொல்றேன். உன் எதிரி யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க. அப்புறம் அவனை எப்படி எங்க சந்திக்கணும்னு தானா புரியும். இப்ப ஆக வேண்டிய வேலையை பாரு. எவ்வளவு நஷ்டம், எத்தனை பேர் செத்துட்டாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்க குடலை உருவி மாலையா போடணும். அவங்கள முச்சந்தில நிறுத்தி சவுக்கால அடிக்கணும். நிச்சயமா இது எதிர்பார்ட்டிக்காரங்க வேலைதான். அவங்க அந்நிய தேசத்தாரோட சேர்ந்து செஞ்ச இந்த அக்கிரமத்துக்கு அடுத்த தேர்தல்ல நீங்க இவருக்கே ஓட்டு போட்டு அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். இத பத்தி நான் ஐக்கிய நாட்டு சபையில ஐயா, இருக்க இடம் இல்ல, குடிக்க கூழ் இல்ல, நீங்க தான் உதவி பண்ணணும். வேற நான் எதுக்கு இருக்கிறேன்? நீங்க மறுபடியும் புதுசா வீடு கட்டுறதுக்கு கடன் தர்றேன். அது வரைக்கும் நீங்கள்லாம் குடியிருக்கிறதுக்கு என் வீட்டிலேயே இடமும் தர்றேன். நான் குடிக்கிற கூழோ கஞ்சியோ நீங்களும் குடிக்கலாம். எனக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற பேதம் கிடையாது. ஏன்னா உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. ஏங்க அவனை போட்டு தாடி அடிக்கிறீங்க? இத்தனை பேர் வெயில்ல வாடி வதங்கி கட்டப்படுறாங்க. எனக்கு மாத்திரம் இவன் கொடை பிடிக்கிறான். நான் இவங்க ஊழியன். நீங்க வாங்க வாங்க. எங்கடா போறீங்க எல்லாரும்? இந்த சோமாரி சோறு போடுறானே அத துண்டத்து. அந்த தர்மபிரபுவை பத்தி தப்பா பேசாதடா. தர்மபிரபு உன் மூஞ்சில எங்க ஐயா வைக்க. ஏய், இந்த குடிசையெல்லாம் கொளுத்தி போட்டு அந்த சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கின்னு சோறு போடுறேன்றாவே அத்த போய் துன்றன்றிய. உனக்கெல்லாம் சேமா இல்ல உனக்கு? அவனா தர்மபிரபு? ஏய், அவன் போடுற சோறு விரவுல வந்த சோறு இல்லடா. அது இந்த குடிசையெல்லாம் எரிஞ்சப்ப செத்து போனானுங்களே அவங்க புலத்துல வந்த சோறு. அத்த போய் தின்னு போறீங்க நீங்க எல்லாரும். குடிச்சிட்டு வளர்றாயா? ஆமாய்யா, நான் குடிச்சிட்டு வளர்றவன் தான். குடிக்காம வளர்றதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ மந்திரி ஆயிருப்பேனே நானு. நான் சொல்றத கேளுங்க. அவன் ஒரு அயோக்கியன். நாம இருந்த இடத்தையே கொளுத்துனவன். இப்போ நடத்துறதெல்லாம் ஒரு நாடகம். நம்ம ஒத்துமையை கலைக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்றாங்க. பாப்பா, உன் பேச்ச கேட்டா இருக்க இடம் இல்லாம திங்க சோறு இல்லாம பிள்ளை குட்டியோட சாக வேண்டியதான். பாத்தியாப்பா, எச்சில பொறுக்கிற நாய் மாதிரி எப்படி போறாங்கன்னு. சரிதான் விடுமே, சரியான முட்டாளுங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் தேர்தலையே ஓட்டு போடுறானுங்க. ஊரு எப்படி உருப்பிடுன்ற நீ? நாடகம் ஆடு. நீ உன்னை விட மாட்டேடா, உன்னை விட மாட்டேன். டேய் நமச்சிவாயம், உன் பணபலத்தால எங்க குடிசைகளை எரிச்சதும் இல்லாம எங்களைய பிரிச்சுட்டியடா. எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்காத. எங்கள மானம் உள்ளவங்க 10 பேராவது இருப்பாங்க. இந்த அப்பாவிகளை ஒருவேளை சோறு போட்டு நீ ஏமாத்திடலாம். ஆனா நீ யாரு, எப்படிப்பட்ட கொலகாரங்கிற உண்மைய
இந்த உலகத்துக்கு உணர்த்தல என் பேர் பாஸ்கர் இல்ல. பாஸ்கர் சார், உங்க அன்பால என்ன கட்டி போட்டு கோழி ஆக்கிட்டீங்க. இல்லன்னா இவங்களெல்லாம் இப்பவே கொளுத்தி இருப்பேன். கண்ட துண்டமா வெட்டி கழுகுக்கு இறையா போட்டிருப்பேன். பாஸ்கர், ஒருத்தர் கொல்றதுனால பிரச்சனை தீந்து போயிடாது. கஸ்தூரி, பாஸ்கரை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வாங்க பாஸ்கர், போலாம். மன்மதல்லையை வெல்றார் உண்டோ நில்மதி வதலமும் நீழ்விழியும் கண்டே ரம்பா. பாட்டை நிறுத்துறா. இங்க நான் வியாபாரம் இல்லாம சாவுறேன். வியாபாரம் இல்லாம சாவுறாரு இவரு. பெரிய எம்எல்ஏ லட்சக்கணக்கில் பணம் போட்டு வியாபாரம் செய்யறாரு. இத பாருமா கண்ணை, சவாரி இருந்தாலும் இல்லாம போட்டாலும் மஜாவா இருக்கணும். நான் நம்ம கையில வந்து ரூட் கேளு. நீ காலையில எழுந்து பல் தொலைக்கிறதுக்கு முன்னால 200 மில்லி போட்டுக்கோ. சும்மா கம்முன்னு இருக்கும். ஏதாவது ஸ்கூல் ஆண்ட போனேன்னா பக்கத்திலேயே சாராய கடை இருக்கும், வாங்கி ஊத்தே. ரிக்ஷா வரியா? வா சார். எங்க? கோட்டைக்கு. கோட்டையா? அங்கெல்லாம் நான் போறது இல்ல சார், தவறால் வந்துரும் நமக்கு. அங்க யாரியா? கோட்டை ஸ்டேஷனுக்குயா? அது முதல்ல சொல்லக்கூடாது. வா குந்தை, 2 ரூபாய் கொடு. 2 ரூபாயா? 1 ரூபாய் தர்றேன். பேமானி ஒண்ணு இல்ல சார், காலையில இருந்து வியாபாரம் இல்லாம சாவரேன்னு சொன்ன பாரு. கஸ்மால் ஒண்ணு இல்ல சார், அத்தொட்டு தான்டா எனக்கு இந்த மாதிரி சாவு கிராக்கி எல்லாம் வருது. சோமாரி ஒண்ணு இல்ல சார், சவாரியாடா வந்துக்குது எனக்கு சட கிராக்கி கைதே. ஒண்ணு இல்ல சார், காலையில இருந்து போனி செய்ய போறேன். ஏன் சார் ஜவ்வு மாதிரி இஸ்கிற? 2 ரூபாய் கொடு. வா குந்திக்க. 4 8 கூட இல்ல, 2 ரூபாய் கேக்குறேன். 1 ரூபாய் தர வரியா? 4 8 தான் இல்ல, ஸ்லோ மெரிச்சிடலாம் இல்ல. சரி இந்தா 1 ரூபாய் நீ பிடி. நீ மெரி, நான் குந்திக்கிறேன். மெரி ஆண்ட. பெட்ரோல் விலை மனவாரியா ஏறி கிடக்குது. ரிக்ஷா மட்டும் 1 ரூபாய்க்கு வந்துருமா? மன்மதல்லே இல்லையே வெல்றார் உள்டார். அம்மா, இப்படி வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கடலை கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கியே, எப்பவும் கடனை தீர்க்க போறோம்? வேலை கிடைச்ச உடனே கொடு. என்ன? எனக்கு இன்னும் கடன் தீருங்கிற நம்பிக்கையே இல்ல. என்ன பாஸ்கர், ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கமே காணும். எவ்வளவு நாள் தான் இங்க வந்துகிட்டு இருக்கிறது? நீ இங்க வரலனா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். வேலை இல்லாதவங்க தான் இங்க அடிக்கடி வருவாங்க. நீ வரலனா உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு தானே அர்த்தம்? வேலை கிடைக்கல, ஆனாலும் இனிமே நான் இங்க வரதா இல்ல. ஏன் பாஸ்கர் இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஒரு உத்தியோகஸ்தனா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மாவே உயிரோட இல்ல. நான் ஒருத்தன் உயிர் வாழ ஆபீஸ்ல தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால இனிமே ஏழை மக்களுக்காக போராடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் நான் படிச்ச படிப்புக்கும் ஒரு பலன் இருக்கும். பாஸ்கர், பயப்படாதக்கா. நான் ஆபீஸ்ல வேலை செய்யலனாலும் கூலி வேலை செஞ்சாவது உன் கடன் அடைச்சிடுவேன். அது வரைக்கும் இதை அடமானமா வச்சுக்க. என்ன இது? என்னோட டிகிரி சர்டிபிகேட். See, Mr. Bhaskar, your tongue cleaner is more useful than this degree certificate. To live in this corrupt society, your education is of no value. இந்த டிகிரி சர்டிபிகேட்ஸ்க்கு மட்டும் ஏதாவது மதிப்பு இருந்தா இந்த நாட்டுல சர்டிபிகேட்ஸ் வாங்கி விக்கிற புரோக்கர் ஷாப்ஸ் எக்கச்சக்கமா முடிச்சிருக்கும். For your information, I am a post graduate. போஸ்ட் கிராஜுவேட்? ஆச்சரியமா இருக்கா பாஸ்கர்? நான் எம்ஏ படிச்சேன். சாரதா எம்ஏ இப்ப சாதாவா மாறி கடலை வித்துட்டு இருக்கேன். இது என் தலைவிதி. இல்லக்கா, நம்ம நாட்டோட தலைவிதி. ₹25 கையெழுத்து வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்தா? ஓஹோ, நீ வேலைக்கு புதுசா? அதான் கேள்வி கேட்கிறேன். நகரப்பா. அடுத்தவடா. இது ரொம்ப அநியாயம். எது அநியாயம்? இங்க வேலை போட்டு கொடுத்ததா? ஏதோ இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உங்க அம்மா செத்து போயிட்டாங்களே பரிதாபப்பட்டு வேலை போட்டு கொடுத்தா கேள்வி கேட்கிற? இஷ்டம் இருந்தா வேலை செய், இல்லன்னா போய்கிட்டாரு. அடுத்த ஆள் வாப்பா. இப்படி எத்தனை நாளைக்கு தான் நம்மள சுரண்ட அனுமதிக்க போறீங்க? நம்ம உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கிற வரைக்கும் போராடணும். பாஸ்கர் சொல்றது உண்மைதான்ப்பா. எல்லாம் நம்ம நன்மைக்காக தானே. முதலாளி ஒத்துக்காட்டி நாம என்ன கொத்தடிமையா என்ன? பணவன் என்ன கொடுக்கறாரு? உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கேட்கிறோம். முழுசா கொடுத்தா வேலைக்கு வருவோம், இல்லன்னா வேலையை விட்டு நின்றுவோம். என்ன சொல்றீங்க? ஆமா. என்னடா வேலைக்கு போகாம எல்லாரும் கூட்டம் போடுறீங்க? என்ன உடம்புல கொழுப்பு ஏறி போயிடுச்சா? கூலி பத்தலைங்க முதலாளி. 25 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்தா எப்படி முதலாளி போதும்? உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுத்தா தான் வேலை செய்வோம். என்னடா போராட்டம் நடத்துறீங்களா?
ராஸ்கல்ஸ் பூண்டோட அழிச்சிருவேன், ஜாக்கிரதை. தொழிலாளிங்க ஒற்றுமைங்கிறது கரிக்கோடுல அழிக்கிறதுக்கு, கல்வெட்டு ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, இந்த வியாதி இங்க தொத்துறதுக்கு காரணம் நீதானா? நான் இல்ல, பாட்டாளியுடைய பணத்தை உழைப்பையும் சுரண்டி பழைக்கிற நீதான். என்னடா சொன்ன? இந்த நாயை அடிச்சு நொறுக்குங்கடா. எவனாவது என் மேல கை வச்சுங்க. எத்தனை பாட்டாளியோட உழைப்பை சுரண்டிட்டு இருக்க? நீ எல்லாம் உயிரோட இருக்க? மிஸ்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வாங்க இன்ஸ்பெக்டர், உங்க சட்ட அக்கிரமத்தை பாதுகாக்கவும் நியாயத்தை ஒழிக்கவும் தானே உதவும். கம் ஆன், அரெஸ்ட் மீ, அரெஸ்ட் மீ. கான்ஸ்டபிள்ஸ், அரெஸ்ட் ஹிம். அப்பா கடவுள் தப்பு செய்யறவனை கரெக்டா தண்டிக்கிறார். அக்கா அக்கா, நம்ம பாஸ்கர போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அக்கா. கண்ணாயிரம், இவன் அந்த ரிக்ஷாக்காரன் பொண்ணு தானே? ஆமா. அவனை அப்படியே தூக்கி நம்ம காருக்குள்ள போடுறான். அப்பா, அந்த நம்பிச்சு வச்சுக்க ஆளுங்க அக்காவை கார்ல கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. என்ன விட்டுடு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. சார், இன்ஸ்பெக்டர் ராஜா வரா. இனிமே இந்த பொண்ணு யாருக்கிட்டையும் வாயை திறந்து பேசக்கூடாது. கஸ்தூரி, கஸ்தூரி, கண்ணை திறந்து பாருப்பா, ஒரு வார்த்தை பேசுமா. டாக்டர், டாக்டர். டாக்டர், பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய இந்த புனிதமான இடத்தை இப்படி படுக்கையா மாத்தி கேவலப்படுத்திட்டியே, உனக்கு வெக்கமா இல்ல? கமான். எப்படியாவது என் பொண்ணு வேற காப்பாத்துங்க டாக்டர். I'm sorry, Inspector. She's dead. ராஸ்கல், இவ சாகல. நீ அஜாக்கிரதனால இவளை சாகடிச்சிட்ட. உன்னை நான் சும்மா விட போறதில்ல. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராஜா ஹியர். ஓகே, நான் எப்பவே போய் பார்க்கறேன். குட் மார்னிங் சார். வர சொன்னீங்களாமே? யார கேட்டீங்க அந்த டாக்டரையும் இவருடைய மகனை அரெஸ்ட் பண்ண? எஸ்பி சார், இது உங்க ஆபீஸ் இல்ல, என் வீடு. என் வீட்டை தேடி வந்த விருந்தாளிய நீங்க இப்படி அதட்டுறது சரியில்லை. இன்ஸ்பெக்டர் ராஜா, வாங்க உட்காருங்க. நமச்சிவாயம். உங்க வயசு என்ன, என் வயசு என்ன?
நான் உங்களை எவ்வளவு மரியாதையா வாங்கோ போங்கோன்னு கூப்பிட்டேன், நீங்க என்ன பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. பரவாயில்லை ராஜா, இந்த காலத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க செய்யற ஒவ்வொரு தொழிலுக்கும் இவ்வளவுதான் ரேட்டுன்னு பெரியவங்க தீர்மானம் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க விஷயத்துல கொஞ்சம் கூடமான இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? எதுக்கு? இந்த கேஸ வித்ரா வாங்குறதுக்கு தான். உங்க வேலை என்ன நமச்சிவாயம்? எதுக்கு? ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் ஷூவை தொடக்க வைக்கிறதுக்கு. உங்களுக்கு மானத்தை விட பணம் தானே முக்கியம். என்னையா எஸ்பி, நான் சொன்னா ராஜா தட்டி பேச மாட்டான்னு சொன்னீங்க. இவரு என்னன்னா பெரிய ஹரிச்சந்திர மாதிரியில பேசுறாரு. மிஸ்டர் ராஜா, உங்க வயசுல சூடு இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் பெரிய மலையோட மோதாதீங்க. மிஸ்டர் நமச்சிவாயத்துக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியும். அவரை பழிச்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் சட்டத்துக்கு தலகுனிஞ்சே ஆகணும். செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். உன்னால என்னையா செய்ய முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா இந்த கேஸ கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். உன்னால ஜெயிக்க முடியுமா இல்ல தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? நான் நினைச்சேன்னா இந்த கேஸ ஃபூன் ஊதிடுவேன். இல்லனா நீங்க எப்படி சார் ஓட்டு வீட்டுல இருந்து 3 மாடி பங்களாவுக்கு மாற முடியும்? பணத்துக்காக நியாயத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு நீங்க தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு நான் உடனடியா இருக்க மாட்டேன். கடைசியா வான் பண்றேன், அந்த கேஸை வித்ரா பண்ண முடியுமா முடியாதா? சார், நீங்க பெரிய ஆபீசர், இதுவரைக்கும் மேலதிகாரியான உங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தேன். ஆனா இப்ப முடியாது சார். ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுங்க. சட்டத்தையும் நியாயத்தையும் காப்பாற்ற வேண்டியவங்க, பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய அதிகாரிகள் அநியாயக்காரர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் உடந்தையா இருக்க கூடாது. கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட கஸ்தூரி உங்க பொண்ணா இருந்திருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா சார்? வேலியை பயிர மேயற மாதிரி நாம நடந்துகிட்டா அந்த வேலியை பிச்சு போட ஜனங்கள் ஒரு நாள் துணிஞ்சிருவாங்க. என்னையா பெரிய ஜனங்க, மாட ஜனங்க? நான் சொல்றத கேளு. நீ சொல்ற ஜனங்களை நான் கவனிச்சுக்கிறேன். அந்த மட ஜனங்கள் ஒரு நாள் முழிச்சுக்குவாங்க. அப்ப நீங்க எல்லாம் தப்பிக்கவே முடியாது. என்ன எஸ்பி சார், எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருந்தும் இந்த சாதாரண இசைய உங்களால் அடக்க முடியல. ஆல் ரைட், அவனை இனிமே நான் கவனிச்சுக்கிறேன். ராதா, ராதா, அம்மா, என்னமாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. தம்பி, அந்த நமச்சிவாயத்தோட ஆளுங்க வந்து என்ன கட்டி போட்டுட்டு ராதாவை கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. உடனே போய் அவளை காப்பாத்து. புறப்படுப்பா, உடனே போய் அவளை காப்பாத்து. அட பாவிங்களா, என்ன ஏன் இப்படி கட்டி போடுறீங்க? என்ன விடுங்க. தைரியம் இருந்தா இந்த கட்டுகளை எல்லாம் அவுத்து விடு. உன்னை என்ன செய்யற பாரு. நீ கோபமா இருக்கிறத பார்க்கும்போது கூட ரொம்ப சீட்டா அழகாத்தான் இருக்கிற. உன் இதயத்துல ஓடுறது ரத்தம் இல்ல, பெண்களோட கண்ணீர், ஏழைகளோட வியர்வை. நீ செஞ்ச பாவங்களை இந்த பூமி கூட தாங்காது. ஒரு நாளைக்கு நீதி பொங்கி வந்து உன்னை அடியோட அழிக்கத்தான் போகுது. அரசியல்ல கருணையே காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நீ இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் கூட நான் சும்மா இருக்கிறேன்னா ஏன் தெரியுமா? உன்னுடைய புனிதமான கனவு இங்க வரணும், அவனை உயிரோட பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான். ராதா, ராதா, ராஜா, நான் இங்கதான் இருக்கேன். ராதா, வெல்கம் ராஜா, வெல்கம். மரியாதையா ராதாவை விடுறியா இல்லையா? அடே, ஏப்பா இப்படி தொண்டைகிழிய கத்துற? இத பார், எல்லா இடமும் போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, எல்லா இடத்திலையும் நீ போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இல்ல. அத புரிஞ்சுக்கோ ராஜா. என் மகனின் டாக்டரையும் மரியாதையா இப்பவே விடுதலை செஞ்சா உன் ராதாவை நானும் விடுதலை செய்கிறேன். இட் இஸ் இம்பாசிபிள். இத பாரு, இப்படி முட்டாத்தனமா பிடிவாதம் பிடிச்சா நஷ்டம் என்ன தெரியுமா? உன்னுடைய அருமையான ராதா ஞாபகம் வச்சுக்கோ. ராஜா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க கடமையில இருந்து மட்டும் நீங்க தவறிடாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க.
ராஜா, கடைசியா கேட்கிறேன், என்ன சொல்ற? ராஜா, இந்த மாதிரி அயோக்கியங்க சட்டத்தோட பிடியில நிச்சயமா மாட்டத்தான் போறாங்க. நீங்க போயிடுங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன். பாய்ஸ், இவன் உடம்புல இனிமே அந்த உணர்ச்சியே இல்லாதபடி பார்த்துக்குங்க. நான் வர்றேன் ராஜா. டாடா.
Raja. Raja. How do you do, my dear Raja? என்னடா ஜெயில இருந்தவன் வெளியே வந்துட்டானேன்னு பாக்குறியா? என்ன ஜெயில தள்ளுறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம். வழக்கு போடுறது, தீர்ப்பு சொல்றது, விடுதலை செய்யறது, இதெல்லாம் எங்களுக்கு தண்ணி பட்ட பாடு. பை முக்கியமான விஷயம், இப்ப உனக்கு நான் தான் டாக்டர். உன் உயிரை காப்பாற்ற வேண்டியது கடமை. ஓகே, என்ன விடுங்க, ராஜாவை பார்க்கணும். தயவுசெய்து எல்லாரும் கலைஞ்சு போங்க. முடியாது, ராஜாவை எங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர முடியாது. பாஸ்கர், ராஜாவை நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நோ, நீங்க ராஜாவோட எதிரிங்க. நீங்க செஞ்ச குற்றங்களை மறைக்க ராஜாவை கொல்ல கூட தயங்க மாட்டீங்க. ஆமா, அதனால ராஜாவை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. கான்ஸ்டபிள்ஸ், லத்தி சார்ஜ் பண்ணுங்க. வெளியே கலாட்டா நடந்துட்டு இருக்குல்ல, உள்ளதுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டியா? வெக்கமா இல்ல? இவ்வளவு நாள் வெக்கம் இல்லாம இருந்ததுனால தான் வயிற்று பொழப்புக்காக எவ்வளவு கீழ்த்தரமான வேலையெல்லாம் செஞ்சேன். ஏன் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்த குறுக்கு வழியிலும் போனேன். ஆனா நேர்மையா நடந்த ஒரு போலீஸ் ஆபீசரை காப்பாத்த வந்த அப்பாவி ஜனங்களை அடிச்சதுக்கு இப்ப நான் வருத்தப்படுறேன். போதும் சார், இதை விட நம்ம தொழிலுக்கு என்ன சார் கேவலம் வேணும்? பணத்துக்கு அலங்காரம் பண்ற மாதிரி இந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் மனசாட்சிக்கு விரோதமா இனிமேல் என்ன வேலை செய்ய முடியாது சார். நான் வரேன் சார். குட் பை. How are you, ராஜா? சார், நான் சாகத பத்தி கவலைப்படல. ஆனா சட்டத்தை சாக விட்டுறாதீங்க சார். என்ன கொலை செய்ய முயற்சி பண்ண நமச்சிவாயத்தை இப்பவாது அரெஸ்ட் பண்ணி போலீஸோட பெருமையை நிலநாட்டுங்க சார். No, 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 no. You are trying to kill the truth. உண்மைகளை குழி தோண்டிய புதைச்சு பழகிட்ட குடும்பக்காரங்க. சமுதாயத்துக்கு காவலா இருக்க வேண்டிய நீங்க சண்டாளர்களுக்கு காவடி தூக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி நச்சு பாம்புகள் பதுங்கி வாழலான்னு கனவு காணாதீங்க. உங்களை எல்லாம் கொத்தி குதிர கருடன் ஒரு நாள் பறந்து வரும். அந்த சத்தியத்துக்கு நீங்க இரையாக போறீங்க. நீங்க எல்லாம் இரையாகத்தான் போறீங்க. கருடன் வருவானா? கடவுளே வரட்டுமே, எங்களை என்ன செய்ய முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் ஆட்டம் க்ளோஸ். ஒழிக, ஒழிக, ஒழிக. வர
ஒழிக, அடக்குமுறை ஒழிக, அராஜகம் ஒழிக. இன்னும் 45 நிமிஷத்துல ராஜா பிணமாயிடுவான். என்னையா டாக்டர் நீ சீக்கிரமா சாவர மாதிரி ஊசி போடக்கூடாது. இன்னும் 30 நிமிஷத்துல நவமி போய் தசமி வந்துட போகுது. அவன் சொர்க்கத்துக்கு போறான். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாதா? ஏயா டாக்டர், உனக்கு மனுஷனை பொழைக்க வைக்கத்தான் தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் சாகடிக்க கூட தெரியலையே. சரி விடுங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு. எனிஹவ் இன்னும் 45 நிமிஷத்துல அவன் சாவ போறான். சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா என்ன, இந்த உலகத்துல இருந்து நமக்கு தொந்தரவு கொடுக்காம போனா சரி. Come on, cheers. Cheers. இன்னும் 30 நிமிஷத்துல செத்தா நரகத்துக்கு போகணும், அதுக்கு மேற்பட்டு செத்தா சொர்க்கத்துக்கு போகணும் இல்ல? நீங்க எல்லாரும் பல நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிற புண்ணியவானுங்க. அதனால இன்னும் 30 நிமிஷத்துல தசமி திதியிலேயே உங்க எல்லாரையும் வேட்டையாடி கொள்ள போறேன். அது வரைக்கும் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு டைம் தரேன். ஓடுங்க, முடிஞ்சவரை ஓடுங்க. உங்க மாதிரி ஓநாய்களை வேட்டையாடி கொள்றதுதான் நியாயம். அந்த தர்மத்தை நான் நிலைநாட்டேன். ஓடுங்க. ஒன்று புயலோடு போராடுதே, ஆதாரம் இல்லையே. பூவொன்று இப்போது தீயானதே, எழுகிறதே, வளர்கிறதே, வருகிறதே. வெற்றி முரசே, வெற்றி முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே. தேவி இவள் அம்பு இன்று துள்ளி வருமே, பாவிகளின் ஆவிகளை அள்ளி வருமே. கயவர்களின் கதை முடியுமே, புது உலகம் இனி விடியுமே. கயவர்களின் கதை முடியுமே, புது உலகம் இனி விடியுமே. வெற்றி முரசே, வெற்றி முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே. கெட்டவரை சுட்டுவிட சட்டம் எதுமில்லை, தண்டனைகள் தந்துவிட தர்மம் வரவில்லை. ஊமைகளை காத்து வர உத்தரவு இல்லை, நீதிகளும் நேர்மைகளும் ஒத்து வரவில்லை. தக்க பதில் தந்துவிடு, ரத்த மழை சிந்திவிடு காளி. தருதலையை வெட்டிவிடு, தன் கொடியை நட்டு விடுதே. தக்க பதில் தந்துவிடு, ரத்த மழை சிந்திவிடு காளி. தருதலையை வெட்டிவிடு, தன் கொடியை நட்டு விடுதே. பெண்ணுனது கண்ண செவி மண் உலகம் தொன்றுபடு, சூரியனும் ரெண்டுபடுமே. கொடியவரை ஓட விடு, குருதிகளில் ஆட விடு, கெட்ட பகை இட்டு விழ சுற்று மகளே. வெற்றி முரசே, வெற்றி முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே. பாண்டியனை வென்றதடி கண்ணகியின் சாபம், பாவிகளை வெல்லுமடி உன்னுடைய கோபம். நீதி தடுமாறுதடி என்ன பரிகாரம், இன்று இங்கு வேண்டும் ஒரு காளி அவதாரம். கொன்று விட அம்பு விடு, என்று முதல் வென்று விடு நீ. அச்சமடம் நாணம் எனும் எல்லைகளை தாண்டி விடு தாயே. கொன்று விட அம்பு விடு, இன்று முதல் வென்று விடு நீ. அச்சமடம்
கொட்டு மழை வருது கரை கடந்து புயல் வருது துண்டு கெட பம்பு கெட அம்பு வருது வெற்றி முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே தேவி இவள் அம்பை இன்று துள்ளி வருமே பாவிகளின் ஆவிகளை அள்ளி வருமே கயவர்களின் கதை முடியுமே புது உலகம் இனி விடியுமே கயவர்களின் கதை முடியுமே புது உலகம் இனி விடியுமே வெற்றி முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே ராஜா நான் ராடா வந்திருக்கேன் பாருங்க ராஜா நம்மள மாதிரி அப்பாவிங்களெல்லாம் அழைச்சி நாசம் பண்ண மிருகங்களை கூண்டோட வேட்டையாடி கொண்டு இங்க கொண்டு வந்திருக்கேன் எஸ் ராஜா I killed all those bastards. உங்க சட்டமும் நீதிமன்றமும் சாதிக்க முடியாத காரியத்தை என் வில்லில இருந்து புறப்பட்ட அம்பால சாதிச்சு ஒரு புதிய தீர்ப்பை எழுதிருக்கேன் ராஜா அந்த கோலத்தை ஒரே ஒரு தடவை பாருங்க ராஜா எனக்காக ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து பாருங்க ராஜா பிளீஸ் என்ன காரியம் செஞ்சிட்டமா அவங்க பண்ண அக்கிரமங்களுக்காக அவங்களை தண்டிக்கிற உரிமையை நீ கையில எடுத்துக்கலாமா ராதா எல்லாரும் உன் வழியில போக ஆரம்பிச்சா இந்த நாடு சுடுகாடாயிரும் இல்ல ராஜா இந்த மாதிரி ஆட்களை நடமாட விட்டாதான் நாடு சுடுகாடாயிரும் இவங்களுக்கு நான் கொடுத்ததுதான் சரியான தீர்ப்பு ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு பரிகாரமாகாது ராதா நான் போட்டிருக்க இந்த புனிதமான காக்கிச்சட்டின் பேரால சொல்றேன் பிளீஸ் போலீஸுக்கு அடிபணிஞ்சிரு சட்டத்துக்கு தளவடங்கு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட்